சிட்டி நினைக்கிற விஷயம் எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, சிட்டி வந்து எப்படியாவது முத்து அண்டு சத்யா இவங்க 2 பேருக்கும் இடையில ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படுத்திடலாம், அல்லது 2 பேருக்கு இடையில ஒரு மிகப்பெரிய பிரச்சனை உருவாக்கிடலாம் அப்படின்னு சொல்லி அவன் நினச்சி பிளான் போட்டுக்கிட்டு இருக்கான். அவன் போட்ட பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோகிணியை வச்சு தான் மூவ் பண்ணுறான். ரோகிணி கிட்ட என்ன சொல்கிறான் அப்படின்னா, சத்யா வந்து உங்கள் அத்தையோட ஹேண்ட்பேக்கை கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி எடுத்துகிட்டு போயிட்டான்ல, அந்த வீடியோ வந்து முத்துக்கிட்ட எவிடன்ஸ் அவனோட மொபைலில் இருக்குது. அதை எப்படியாவது நீங்கள் எனக்கு கொண்டு வந்து கொடுக்கணும். அப்படி நீங்கள் கொண்டு வந்து கொடுத்தீங்க அப்படின்னா தினேஷ் உங்கள் பக்கத்துலேயே நெருங்க விடாமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதாவது உதவிக்கு உதவி அப்படின்ற மாதிரி நம்ம டீல் பேசி முடிச்சுக்கிடுவோம் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் 2 பேருமே தருதலைங்க தான் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ரோகிணி தன்னோட சுயநலத்துக்காக மட்டும்தான் இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் தான் தப்பிக்கணும், தனக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக காய் நகர்த்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதில் சிட்டி வந்து புதுசாக சேர்ந்துருக்கான். இது வந்து அவங்களுக்கு எவ்வளோ பெனிஃபிட் அப்படின்னா, தினேஷ் 30 லட்ச ரூபாய் கேட்டான். அந்த 30 லட்ச ரூபாய் கொடுக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. அந்த அளவுக்கு இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பெனிஃபிட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால இவங்க அடுத்து பண்ண போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முத்துவோட மொபைலில் எப்படியாவது அந்த வீடியோவை எடுக்கணும் அப்படின்றது தான் இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய டாஸ்க். சரி, இதெல்லாம் அவங்களால செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக செய்ய முடியும். இது அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது. அவங்க நினச்சா அதை ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். அப்படி இருக்கும்போது இவங்க என்ன பண்ண போகிறாங்க, வர்றது திங்கக்கிழமை நடக்க போகிற எபிசோடில் பார்த்தீங்கன்னா, ரோகிணி வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முத்து எப்போ முழிக்கிறான், எப்போ தூங்குறான் அப்படின்னு சொல்லிட்டு. முத்து அப்போ தான் மொபைலை வைக்கிறாரு, எந்திக்கிறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா டைம் பார்க்குறாரு, திருப்பி மொபைலை வச்சுட்டு மறுபடியும் படுத்துக்கிறாரு. இதெல்லாம் ரோகிணி வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஏதாவது ஒரு சின்ன கேப் கிடச்சிருமா, அந்த கேப்பில் போய் அந்த ஃபோனை எடுத்துடலாமா அப்படின்றது தான் அவங்களோட ஒற்றை நோக்கமாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது என்னடா நடக்குது அப்படின்னு அவங்களும் வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. முத்து அப்போ மொபைலை வச்சுட்டு ரெஸ்ட் ரூம் போகலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது ரோகிணி வந்து நேக்கா போய் அந்த மொபைலை எடுக்க முயற்சி பண்ணுறாங்க. அப்போ முத்து பார்த்துடுறாரு. பார்த்துட்டு டக்குன்னு உள்ளே வரும்போது அவங்க ஃபோனை வச்சுட்டு அவங்க ஒன்றும் தெரியாத மாதிரி அப்படியே நின்றுக்கிறாங்க. அப்போது முத்துவுக்கு தெரியுது, ரைட்டு பார்லர் அம்மா ஏதோ திட்டம் போட்டு ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்றத முத்து புரிஞ்சுக்கிறாரு. புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண, அதற்கு ஏதாவது வழி பண்ணணும் இல்லையா? ஏன்னா எதற்காக தன்னோட மொபைலை சுற்றி வர்றா அப்படின்றத கண்டுபிடிக்கணும். இல்லை அப்படின்னா முத்துவுக்கு அது நாளைக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படுத்திடும். இப்போ நல்லா பாருங்களேன், ஒரு வேளை அந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ரோகிணி கைக்கு கிடச்சிடும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சத்யாவுக்கும் முத்துவுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வரப்போகுது. சரி, இப்போ முத்துக்கிட்ட இருந்து அந்த மொபைலில் இருக்கிற வீடியோவை நம்ம ரோகிணி எடுக்கிறாங்க. எடுத்ததுக்கப்புறம் அந்த விஷயத்தை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சிட்டிக்கிட்ட சொல்கிறாங்க, சிட்டி நீ கேட்ட மாதிரி வீடியோ ரெடி ஆயிடுச்சு, அந்த வீடியோ என்கிட்ட தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல. சரி, நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது, உடனே அந்த வீடியோ பப்ளிஷ் பண்ணுங்க அப்படின்னோடனே ரோகிணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த வீடியோ பப்ளிஷ் பண்ணி விட்டுறாங்க. ஊர் ஃபுல்லாக வைரல் ஆகுது. சத்யா ஒரு மிகப்பெரிய திருடன் அப்படின்ற விஷயம் எல்லாருக்கும் தெரிய வருது. இதை பார்த்த சத்யாவோட குடும்பம் அப்படியே கண்கலங்கி போயிடுது. இந்த வீடியோ யார்கிட்ட இருந்தது, எப்படி இருந்தது அப்படின்ற மாதிரி எல்லாரும் கன்ஃபியூஷன் ஆகிட்டாங்க. இவ்வளோ நாள் கழிச்சு அந்த வீடியோ யார் ரிலீஸ் பண்ணியிருப்பா அப்படின்னோடனே சத்யா வந்து யோசிக்காமல் சொல்கிறான், இது மாமாவோட வேலை தான், மாமா என்னை அசிங்கப்படுத்தணும், மாமா என்னை அவமானப்படுத்தணும் அப்படின்ற ஒரே நோக்கத்துக்காக இப்படி ஒரு கேவலமான விஷயத்தை செஞ்சுருக்காரு. ஏன் அப்படின்னா இந்த வீடியோ அவர்கிட்ட தான் இருந்தது. இவ்வளோ நாள் அவர் சொல்லாமல் நான் திருந்துறனோ அன்னைக்கு இந்த விஷயத்த சொல்கிறாரு அப்படின்னா என்ன அர்த்தம், நான் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி மாமா நினைக்கிறாரு அப்படின்ற மாதிரி மீனா கிட்ட சொல்ல, மீனாக்கு வந்து ஷாக்கு. ஏன்னா இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்குது, இதை எப்படி முத்து தன்கிட்ட இருந்து மறைக்கலாம் அப்படின்ற ஒரு கோவம். அதே மாதிரி தான் மீனாவோட அம்மாவுக்கும் கோவம். முத்து ஏன் இவ்வளோ ஒரு பெரிய விஷயத்தை வந்து மறைச்சாரு, இப்படி ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்றத அன்னைக்கே சொல்லியிருந்தா முத்து மேல நல்ல ஒப்பீனியன் வந்திருக்கும். அது போக முத்து செய்யற விஷயங்கள் கண்டிப்பா அவர் நல்லவரா தான் இருப்பாரு அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்தாலும் இந்த சத்யா கை உடைச்ச விஷயத்துல வந்து கண்டிப்பா அவரை நம்பியிருப்பாங்க. நீ நல்ல விஷயத்துக்காக தான் கையை உடைச்சாரு அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லைன்னு தான் எல்லாரும் சொல்லியிருப்பாங்க. ஆனா இவர் லேட்டரா இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்போது சத்யா பழியை தூக்கி அப்படியே முத்து மேல போட்டான். இந்த வீடியோ அவர்கிட்ட தான் ஒரே ஒரு காப்பி மட்டும்தான் இருந்தது, அவர் மொபைல்ல இருந்தா ரிலீஸ் ஆயிருக்கும். இந்த விஷயத்தை பண்ணது மாமா தான் அப்படின்ற மாதிரி மீனா கிட்ட சொல்ல, நேர மீனா வந்து வீட்டுக்கு வராங்க. முத்துவோட சட்டையை பிடிச்சி கேட்குறாங்க, யோ எதுக்கியா எப்படி பண்ண, உனக்கு இது அசிங்கமா தெரியலையா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது முத்துவுக்கு ஷாக்காக இருக்குது. என்ன மீனா, நான் என்ன பண்ணேன், எதற்காக, நீ என்கிட்ட விளையாட தானே செய்கிற அப்படின்ற மாதிரி முத்து கேட்க, சி எனக்கு வேறு வேலையே இல்லை பாரு, உன் கூட விளையாட அப்படின்னு சொல்லி ஆர்குமெண்ட் பண்ணுறாங்க. மீனா நீ திட்டுறான்னு தெரியுது, பட் எதற்குன்னு சொல்லிட்டு திட்டு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட ரோசம் மனசாட்சி எதுவுமே கிடையாதா, சத்யா கெட்டவன் தான், சிட்டி கூட இருக்கும்போது சில விஷயங்கள் தப்பு பண்ணியிருக்கான், நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அதற்காக இப்படி இன்னைக்கு அவனோட வாழ்க்கையவே நீங்கள் நாசம் பண்ணிட்டீங்களே, நான் இப்படி நீங்கள் பண்ணுவீங்கன்னு கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல, நீங்கள் நல்ல மனுஷன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஆனால் நீங்கள் இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணுவீங்கன்றதை நான் கனவுல கூட நினச்சி பார்க்கலங்க, எனக்கு வந்து இது மிகப்பெரிய வலியாக இருக்குது, ஒரு துரோகமாக இருக்குது, நீங்கள் பண்ண விஷயங்கள் என்னால் ஏற்றுக்கவே முடியல அப்படின்ற மாதிரி மீனா ஆர்குமெண்ட் பண்றாங்க. முத்துவுக்கு சத்தியமா ஒன்றும் கூட புரியல. மீனா தயவு செஞ்சு நிறுத்து, நீ என்ன சொல்ல வர்ற அப்படின்றத தெளிவா சொல்லு, எனக்கு புரியுற மாதிரி சொல்லு,
அப்படிங்கும்போது மீனா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மொபைல் எடுத்து காட்டுறாங்க. அந்த வீடியோ கிளிப்பை காட்டும்போது ரொம்ப ஷாக்கு. மீனா என்ன மீனா இது, இந்த வீடியோ உனக்கு எப்படி வந்தது? எனக்கு மட்டும் கிடையாதுங்க, இந்த வீடியோ ஊருக்கே போயிருந்துருக்குது, நீங்கள் தான் அனுப்பிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது மீனா என்ன மீனா சொல்கிற, நான் இதுக்கு இந்த வீடியோ பப்ளிஷ் பண்ண போகிறேன், என்கிட்ட இந்த வீடியோ இருந்தது உண்மைதான், ஆனால் நான் பப்ளிஷ் பண்ணலை. ஏங்க என்னங்க நீங்கள் சொல்கிறீங்க, உங்ககிட்ட இருந்தது ஆனால் நீங்கள் பப்ளிஷ் பண்ணலை அப்படின்னு சொல்கிறத எந்த வகையில் நான் ஏற்றுக்க முடியும் அப்படின்ற மாதிரி மீனா ஆர்கியூமெண்ட் பண்ணுறாங்க. முத்துவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. என்ன மீனா நீ இப்படி சொல்கிற, என்ன மீனா என்ன பஞ்சாயத்து அப்படின்னு கேட்கும்போது அப்போ தான் தெரியுது ஊர் ஃபுல்லாக இந்த வீடியோ வைரல் ஆகிருக்குது. ஸோ முத்து கொஞ்சம் அசால்ட்டாக இருந்ததுனால வீடியோ ரோகிணி கைக்கு கரைச்சி இப்போ ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாயிருச்சு. இந்த விஷயம் விஜயாவுக்கு தெரிய விஜயா மீனா பிடிச்சி நல்லா கத்துன்னு கத்துறாங்க. சீ திருட்டு குடும்பம், அன்னைக்கே நான் நினச்சேன் இவன் தான் திருடிட்டுப்பான் அப்படின்னு சொல்லி நான் அடிச்சு சொன்னேன். நீங்களாம் என்ன சொன்னீங்க, சத்யா பாவம் அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்னு சொன்னீங்க. எனக்கு தெரியும் இவன் தான் திருடிட்டுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சத்யாவை மேலும் 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 குத்தி காயப்படுத்துறாங்க. இதில் அப்படி அவங்களுக்கு என்ன அல்ப சந்தோஷம் அப்படின்னு தெரியல. கண்டிப்பாக அவங்களுக்கு சந்தோஷம் தான். அவங்கள பொறுத்த வரைக்கும் சத்யாவை அசிங்கப்படுத்தினா ரொம்பவே சந்தோஷமாக அவங்க மனசு நிறைவாக ரொம்ப குழுன்னு இருக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதுவும் மீனா வந்து ஒரு படி மேலே சொல்லவே வேணாம், என்ஜாய் பண்ணுவாங்க. மீனா வந்து வச வாங்குறாங்க, இல்லை மீனாவுக்கு ஏதாவது ஒரு கெட்ட பேர் அப்படின்னா என்ஜாய் பண்ணி ரசித்து இந்த விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. சரி, இது ஒரு பக்கம் இருக்க. இப்போ விஜயா வந்து ஆர்குமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது தனி பஞ்சாயத்தா பெரிய விஷயமா நடந்துக்கிட்டு இருக்குது. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது, இந்த விஷயங்களை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லி யாருக்குமே தெரியல. ஆனால் ஏதோ ஒரு பெரிய பஞ்சாயத்து நடக்குது அப்படின்றது மட்டும் தெரியுது. முத்து எப்படி வந்து இந்த விஷயம் வந்து வெளியே போச்சு, ஏன்னா தனக்குள்ளே இருந்த விஷயம் தன்கிட்ட வந்து இருந்த விஷயம் அப்படின்றப்ப அதுக்கு வந்து முத்து தான் முழு பொறுப்பு. அவரோட மொபைல்லேருந்து அவருக்கு தெரியாமல் லீக் ஆகிருக்குது அப்படின்னா அது பெரிய விஷயம் அப்படின்றது அவர் நினைக்கிறாரு. அப்போ செல்வத்தை திட்டுறாரு. டேய் நான் அன்னைக்கே இந்த வீடியோ நம்ம டெலீட் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்ன, நீ என்ன சொன்ன, எனக்கே ஒரு நாள் தேவைப்படும் அப்படின்னு சொன்னேன், இப்போ பாரு அந்த வீடியோ எவ்வளோ பெரிய பிரச்சனையை வந்து முடிஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செல்வத்து கூட ஆர்குமெண்ட் பண்ணுறாரு. ஸோ முத்து மேலே ஒரு மிகப்பெரிய பழி விழுந்திருக்குது. அந்த ஒரே ஒரு ரீசனை வச்சு முத்து மீனா இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில சண்டை நடக்குது. ரோகிணிக்கு வந்து ரொம்ப சந்தோஷங்க, அவங்க எதிர்பார்த்த விஷயம் மட்டும்தான் நடந்துகிட்டு இருக்கு. நமக்குலாம் ரொம்ப கோபம் என்ன அப்படின்னா ரோகிணி நினைக்கிற விஷயங்கள், ரோகிணி எதிர்பார்க்கிற விஷயங்கள், ரோகிணி நடக்கணும் அப்படின்னு செய்கிற விஷயங்கள் மட்டும்தான் நடந்துகிட்டு இருக்குது. பாவப்பட்ட ஜீவன் முத்து மீனா இவங்க ரெண்டு பேரும் என்ன நினைக்கிறாங்களோ அதெல்லாம் நடக்கவே இல்லை. ரோகிணி இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா டைரக்டர் என்ன நினைச்சாருன்னு தெரியல, ரோகிணிக்கு ஆதரவாக தான் ஸ்கிரிப்டை போய்கிட்டு இருக்காரு. முழுக்க ரோகிணி நினைக்கிற விஷயங்கள், ரோகிணிக்கு வந்து பாசிட்டிவாக, ரோகிணி எந்த விஷயத்துலையும் மாட்டாமல் அந்த மாதிரி விஷயங்கள் பார்த்து நமக்கே வந்து இரிட்டேட்டிங் ஆகுது. நம்மளே போய் ரோகிணியை பார்த்தோம்னா என்ன ரோகிணி அப்படின்னு சொல்லி சட்டை பிடிச்சி கேட்டுருவோம் போல, அந்த அளவுக்கு கோவம் வருது. அவ்வளோ தூரத்துக்கு டைரக்டர் நம்மளை ரொம்பவே கோவப்படுத்திக்கிட்டு இருக்காரு. கண்டிப்பாக நம்ம கோவப்படுத்துறாரு அப்படின்னா கூடிய சீக்கிரமே ரோகிணி மாற்றுறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து ரோகிணி அசிங்கப்படணும். ஏன்னா ரோகிணி பண்ணுறது ஒரு மிகப்பெரிய விஷயம், ஒரு மிகப்பெரிய கேவலமான செயல். அதெல்லாம் பண்ணிட்டு இப்போ ரோகிணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஏதோ நல்ல குடி நாணயம் மாதிரி தன் மேலே எந்த தப்பும் இல்லை, நான் ஒரு யோக்கியம் அப்படின்ற மாதிரி எல்லாரும் முன்னாடியும் ஒரு பகல் வேஷம், ஒரு திருட்டுத்தனமான விஷயங்கள் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வரணும் அப்படின்னா ரோகிணி பற்றின விஷயங்கள் வெளியே வரணும். ரோகிணி யார், அவங்க எப்படிப்பட்டவங்க, எவ்வளோ கேவலமான விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரிய வரணும். அப்படி தெரிய வரும்போது தான் ரோகிணிக்கு ஒரு மிகப்பெரிய பாடம், ஒரு ஆப்பு காத்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இது வரைக்கும் யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம். ஏன்னா இவ்வளோ நாள் வரைக்கும் ரோகிணியோட ஒரு முகம் தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இன்னொரு முகம் என்ன அப்படின்றதையும் பார்க்க போகிறாங்க. ஸோ இங்கே முத்து ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வீடியோ இந்த மொபைலில் இருக்குதுன்னு யாருக்கு தெரியும், சத்யாவுக்கு தெரியும். சத்யா சிட்டிகிட்ட சொல்லியிருப்பான். இப்போ சிட்டிக்கும் அவனுக்கும் பிரச்சனை. அப்போ சிட்டி நம்ம வீட்டில் இருக்கிற யாரோ ஒரு ஆள் மூலியமாக தான் இந்த மொபைலில் இருக்கிற வீடியோ எடுத்திருக்கணும். அந்த ஒரு ஆள், அந்த கருப்பாடு யார் அப்படின்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நம்ம முத்து ஒரு பிளான் போட்டுக்கிட்டு இருக்காரு. உண்மையிலே இது ஒரு நல்ல விஷயம். ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலம் தாண்டிருச்சு. இதுக்கப்புறம் சத்யாவோட பழைய விஷயங்கள் எதுவுமே திரும்பி கொண்டு வர முடியாது. அவமானப்பட்டாச்சு, ஊருக்கே தெரிஞ்சிருச்சு, போலீஸ்காரங்க கைது பண்ணிட்டாங்க. இப்படி இருக்கும்போது சத்யாவால் என்ன பண்ண முடியும், ஒரு சம்பவம் கூட பண்ண முடியாது. இதுக்கப்புறம் சத்யா எங்கே போனாலும் ஒரு திருடண்டா அப்படின்ற மாதிரி தான் ரியாக்ஷன் பண்ணுவாங்க. இது முத்துவுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய அவமானம் அப்படின்னு சொல்லலாம். முத்து ஆரம்பத்தில் இந்த விஷயத்தை தடுத்திருக்கணும் அப்படின்னா எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருக்கணும் இவன் எப்படி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. சரி சொல்லாமல் மறைக்கிறார் அப்படின்னா அந்த வீடியோ டெலீட் பண்ணியிருக்கணும். ஆனால் ரெண்டு விஷயமும் பண்ணாமல் அந்த வீடியோவை தன்கிட்டே வச்சிருந்து இப்போ மிகப்பெரிய ஒரு பிரச்சனைக்கு அவரே வழி போட்டு கொடுத்துருக்காரு. இதை சாக்கா வச்சுட்டு மீனா முத்து கூட சண்டை போட அவங்க ரெண்டு பேருக்கு இடையில ஒரு மிகப்பெரிய கருத்து வேறுபாடு. விஜயா அண்ட் ரோகிணி இவங்க ரெண்டு பேருக்கும் செம்ம குளிர்ச்சி. ஸோ அது போக பார்த்தீங்கன்னா ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய் அடிச்சுட்டு ரோகிணி கெத்தாக இருக்கிறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே பிரச்சனை தான். ஏன்னா தினேஷும் ஒரு வகையில் அவங்களுக்கு பிரச்சனை தான். எப்போ பார்த்தாலும் பணம் கேட்டு தொந்தரவு பண்ணிக்கிட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு நான் வந்து அதை செஞ்சிருவேன் இதை செஞ்சிருவேன், நான் அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன், நீ பண்ணுறது தப்பு, நீ இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய பிரச்சனை வச்சுக்கோங்களேன், தினேஷ் பிரச்சனை. அதே மாதிரி முத்து மீனா இவங்களும் பிரச்சனை தான். ரோகிணியை பொறுத்த வரைக்கும் அவங்க நல்ல விஷயம் பண்ணுறாங்க. என்னென்னா கிறிஷை தத்தெடுக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. கிறிஷ்க்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுக்கணும்,
அம்மா கண்டுக்கலன்னா என்ன, நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க முன்னாடி வந்து நிற்கிறாங்க. ஆனால் அதையும் அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இது பிரச்சனை, என் குழந்தைய என்கிட்டேருந்து பிரிக்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் அதை ஒரு காரணமாக எடுத்துக்கிட்டு இவங்களுக்கு ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ இதுதாங்க பிரச்சனையே, இங்கே தான் ஆரம்பிக்கிற இடம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு மிகப்பெரிய ஒரு சூப்பரான ஒரு கட்டத்தை நோக்கி போய்கிட்டு இருக்குது. இதுக்கப்புறம் நடக்கிற ஒவ்வொரு எபிசோடும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதுக்கப்புறம் நடக்கிற ஒவ்வொரு விஷயம் சாதாரண விஷயம் கிடையாதுங்க. ரொம்பவே என்ன சொல்ல, ஒரு கிரிட்டிக்கலான ஒரு விஷயம். முத்து வந்து இதுக்கப்புறம் ஒரு முக்கியமான குற்றவாளியை கண்டுபிடிக்க போறாரு. எப்படி வந்து சிட்டிக்கு அந்த வீடியோ கிடைச்சது, நம்ம வீட்டில இருந்து உதவி பண்ணது யாரு, அம்மாவா இருக்க வாய்ப்பு இருக்குதா, இருக்கலாம். ரோஹிணியா இருக்க வாய்ப்பு இருக்குதா, இருக்கலாம். மனோஜ் கண்டிப்பா. ஸோ இவங்க 3 பேர் மேலே தான் நம்ம முத்துக்கு சந்தேகம், வேறு யாருக்குமே சந்தேகம் கிடையாது. அப்போ இந்த 3 பேர்த்துல யாரோ ஒரு ஆள் செஞ்சிருக்காங்க. அந்த ஒரு கருப்பாடு யாரு, அவங்க என்ன, அவங்களோட நோக்கம் என்ன, எதற்காக இந்த விஷயத்த பண்ணாங்க, அவங்களோட டார்கெட் என்ன, ஏன் இந்த விஷயத்தை இப்போ ரிலீஸ் பண்ணணும், ஏன்னா இது நடந்து பல மாசங்கள் ஆயிடுச்சு அப்படின்றதுனால சடனாக இந்த வீடியோ எப்படி ரிலீஸ் ஆச்சு, யார் இந்த வேலையை பண்ணது, எதற்காக இதை பண்ணாங்க, இதோட நோக்கம் தான் என்ன அப்படின்ற எல்லா உண்மையும் கண்டுபிடித்தால் மட்டுமே ரோஹிணி மாட்டுவாங்க. அது வரைக்கும் அவ்வளோ ஈஸியாக மாட்ட மாட்டாங்க. ஏன்னா இது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அவங்க வீட்டுக்குள்ளே அவருக்கு மட்டும் தெரிஞ்ச ஒரு பர்சனல் இப்போ வெளியே லீக் ஆகிருக்கு அப்படின்றப்ப தன்னை சுற்றி ஏதோ தப்பு நடக்குது அப்படின்றத முத்து புரிஞ்சுக்கிட்டு மீனாவும் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறணும். மீனா அந்த இடத்துல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலை. முத்து இப்படி பண்ணுவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ண மாட்டார். இந்த வீடியோ தான் அவர்கிட்ட இருக்குதே, இதை நினச்சாதான் அவர் ஆரம்பத்தில் ரிலீஸ் பண்ணியிருக்கணும்ல, எதற்காக இவ்வளோ நாள் வச்சிருந்தார் அப்படின்ற ஒரு கேள்வி மீனாக்கு வந்தாலும் இவ்வளோ நாள் சத்யா வந்து சிட்டி கூட இருந்தான், அதனால முத்து எதுவும் பண்ணலை. ஸோ இப்போ முத்து இப்படி பண்ணியிருக்காரு அப்படின்னா அதுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்குது, அதுக்கு ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு சொல்லி தேவையே இல்லாத ஒரு காரணங்களை கற்பித்துக்கிட்டு இருக்காங்க. இது முற்றிலும் ஒரு மீனா செய்கிற ஒரு மிகப்பெரிய தவறு. கண்மூடித்தனமாக சத்யா சொன்ன விஷயங்களை நம்புறது, மாமா தான் இந்த விஷயத்த பண்ணாரு, என்னை பழி வாங்கணும்னு பண்ணாரு, மாமாவுக்கு நான் நல்லா இருக்கணும் அப்படின்றது பிடிக்காது, அவருக்கு நோக்கமே கிடையாது அப்படின்னு ஒரு கேவலமான விஷயத்தை அவன் சொல்கிறான் அப்படின்றத மீனா நம்புறது தாங்க இங்கே ஒரு மிகப்பெரிய நமக்கே தலைவலி வருது. மீனா நீங்கள் தயவு செஞ்சு கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்க. இந்த வீடியோ அவர் கைக்கு கிடைச்சது, அவர் நினைச்சிருந்தாருன்னா எப்போ ரிலீஸ் பண்ணியிருக்கணும், சத்யா வந்து நல்லா இருக்கணும், திருந்தனதுக்கு அப்புறம் இந்த வீடியோ ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருந்தார் அப்படின்னா அவர் எப்போவோ இந்த வீடியோ ரிலீஸ் பண்ணி ஒரு மிகப்பெரிய ஒரு தண்டனையை வாங்கி கொடுத்துருப்பாரு. ஆனால் அதெல்லாம் தாண்டி இவ்வளோ நாள் அந்த வீடியோ வச்சிருந்து பப்ளிஷ் பண்ணுறார் அப்படின்னா நீங்களே யோசிச்சு பாருங்க. அவர் பண்ணணும் அப்படின்ற அவசியமே முத்துக்கு கிடையாது. ஏன்னா சத்யா எப்படி போனாலும் எனக்கு என்ன அப்படின்னு சொல்லி அவர் விட்டுட்டாரு. அவர் அன்னைக்கே அவர் லூஸாக விட்டுட்டாரு. அது அவனுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது மீனா அப்படின்னு சொல்லி அன்னைக்கே சொன்னவர் எதற்காக இப்போ திடீர்னு வந்து அவனோட வீடியோ ரிலீஸ் பண்ணணும். ஸோ கொஞ்சோண்டி மூளை இருந்தாலும் மீனா யோசிச்சுக்கிடுவாங்க, ஆமாம் முத்து இப்படி செஞ்சுருக்க மாட்டார் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அவங்க நடக்கணும். அவங்க முத்து கூட அவங்க இன்னும் ஒற்றுமையாக இருக்கணும். இவங்க 2 பேரும் ஒற்றுமையாக இருக்கிற வரைக்கும் யாருமே இவங்க கிட்ட நெருங்க முடியாது. இவங்க கிட்ட நெருங்கிறதுக்காக இருக்கட்டும், இவங்க கூட சண்டை செய்கிறதுக்காகவும் கண்டிப்பாக யோசிப்பாங்க. ஆனால் மீனா இப்படி இருக்கிறதுனால அவங்க அழகாக நெருங்கிடுவாங்க. மீனா முத்துவையும் வந்து பார் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அந்த இடத்துக்கு நம்ம மீனா இடம் கொடுத்துடக்கூடாது. அப்படி இடம் கொடுக்கும் பட்சத்தில் அவங்க 2 பேத்துக்குள்ள இடையில நிம்மதி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கவே இருக்காதுங்க. பிரச்சனை மட்டும் தான் இருக்கும். அந்த பிரச்சனை நாளுக்கு நாள் அது ஒரு பிரச்சனையாக தான் மாறிக்கிட்டு இருக்குமே தவிர ஒரு எண்டு கார்டு அப்படின்ற விஷயமே இருக்காது. ஒரு முடிவுரை அப்படின்னு எங்கேயுமே எழுத முடியாது. கூடிய சீக்கிரமே மீனா முத்துவை புரிஞ்சுக்கிடணும், 2 பேரும் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்றது தான் நம்மளோட ஆசை. கண்டிப்பாக இருப்பாங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.